மாதம் 40,000 ரூபாய் கடனை அடைப்பதற்காக தன்னுடைய குழந்தையை விற்றிருக்கிறார் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு தந்தை. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? தற்போது விற்கப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம் பாரதிராஜா? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடகாவின் தங்க நகரம் என்று அழைக்கப்படும் கோலார் மாவட்டத்தில் தான். கோலார் மாவட்டத்தின் பங்கார்பேட்டை தாலுகாவில் உள்ள கிரேகூடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முனிராஜு பவித்ரா தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு திருமணமாகி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்த 3 மாதத்தில் இந்த குடும்பம் நிதி நெருக்கடியால் அவதிப்பட்டு வந்ததால் குழந்தையை தங்களால் வளர்க்க முடியாது என்று முனிராஜு தனது மனைவி பவித்ராவிடம் கூறி தனது நண்பர் ஒருவர் இந்த குழந்தையை வளர்க்க விரும்புவதாகவும், குழந்தைக்கு தற்போது சிறிய பருவம் என்பதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும், அதை நம்மால் சமாளிக்க முடியாது, எனவே அவர் வளர்க்கட்டும், பின்னால் தாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கார். இதற்கு பவித்ராவும் நிதி நெருக்கடி, குடும்பத்தின் நிதி நெருக்கடி யோசனை செய்து அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் முனிராஜு வேறு விதமாக யோசித்திருக்கார். இந்த குழந்தையை விற்றிருக்கிறார் தனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி மூலமாக, பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வள்ளி என்ற பெண்மணி மூலமாக வேறு ஒருவருக்கு விற்பனை செய்திருக்கிறார். சமீபத்தில் பவித்ரா தனது குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கணவர் முனிராஜுவிடம் கேட்டபோது அவரிடமிருந்து முறையான பதில் வராததால் சந்தேகம் அடைந்து அவரிடம் சண்டை போட்ட போதுதான் குழந்தை விற்பனை செய்த விவகாரம் தெரிய வந்துள்ளது. இந்த விஷயம் தெரிந்த உடனேயே பவித்ரா உடனடியாக பங்கார்பேட்டை காவல் நிலையத்தில் கணவருக்கு எதிராகவும் அந்த பெண் வள்ளிக்கு எதிராகவும் புகார் அளிக்கிறார். புகாரை பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திய போது குழந்தை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது. இந்த குழந்தை விற்பனை எதற்காக என்றால், முனிராஜு மது பழக்கத்திற்கு அடிமையானவர், பல இடங்களில் வியாபாரம் செய்வதாக கூறி கடனை பெற்றுள்ளார். அதே போலதான் ஸ்ரீ சக்தி என்ற அமைப்பிடம் இருந்து நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணம் பெற்றிருக்கிறார், 40,000 ரூபாய். இந்த பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்காக குழந்தையை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் விசாரணை நடத்திய போது தத்தெடுத்த அந்த பெற்றோர் யார் குழந்தையை வாங்கினார்களோ அவர்களும் முறைப்படி பதிவு செய்து இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் போலீசார் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளாகி உடனடியாக மகளிர் நல ஆணையத்திற்கு தகவல் அளித்தார்கள். பின்னர் அங்கு வந்த மகளிர் நல ஆணையர்கள் இந்த விவரம் முழுவதையும் தெரிந்து கொண்டு குழந்தையை பணம் கொடுத்து வாங்குவது தவறு என்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி யார் தத்தெடுத்தார்களோ அவர்களிடமிருந்து குழந்தையை வாங்கி தாயிடமே ஒப்படைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கணவர் முனிராஜு விற்பனை செய்வதற்கு உதவியாக இருந்த அந்த பெண் வள்ளி, அதே போல குழந்தையை தத்தெடுத்த அந்த குடும்பத்தினர் 2 பேர் என 4 பேர் மீது தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் 40,000 கடனுக்காக பெற்ற குழந்தையை விற்பனை செய்திருப்பது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.